கிலோமீட்டர் இத்தாலி நாடு. இத்தாலி நாட்டில் பிழைக்க வழி இல்லாமல் இந்த நாட்டிற்கு ஓடுவது வெற்றி நெடுதலமாகும், வீரத்தின் இருப்பிடமாகும். கோற்றவன் கொடியவன் என் தாய் திருநாட்டை யாராவது எதிர்த்தார் அவர் தலையை துண்டாக்கி இந்த நாட்டிற்கு ரத்த பரிகாரம் பூசுவேன். பார்க்கும் துடிக்கும் என் வாளுக்கு வேலை கொடுத்தால் இந்த வையகமே களி கலங்கும். நிறை மாத கர்ப்பிணி கூட என் பெயர் கேட்டால் கருவிலே கரு கலைந்து இந்த மருத நாட்டில் இளவரசனுக்கு படை தளபதியாக விஷக்கொடி மன்னர் இறந்த பிறகு மருத நாட்டு இளவரசனுக்கு படை தளபதியாக வாழ்ந்து வருகிறேன். மக்களுக்காக மன்னன் இருக்க, மன்னனுக்காக நான் இருக்க, எனக்காக அம்மா தாலியா இருக்கோ கூப்பிட்டு அடிக்கிறான் பாரியா. யாருக்கு அம்மா தாலியா இருக்கா? தம்புட்டு அடிக்கிறான். நீ வந்துட்ட மாத்தேங்க. ஒரு பண்ணி 10 குட்டி போடுது, 9 குட்டி செத்து போகுது. எல்லா பாலும் ஒரு குட்டி குட்டி எப்படி இருக்கும்? சும்மா கொழு கொழு கொழுன்னு இருக்கடா. அது மாதிரி கேளுங்க நீங்க. யாரு? ஐயா யாரு? வீராதி வீர சூராதி சூர சூத்து காட்டி பாரு. எங்க ஐயா வீரமண்ணே, நாங்க 2 பேரும் ஜென்டில்மேன். எங்க ஐயா ஒரு மென்டல்மேன். யார் மென்டலா? அவன சொன்னங்க. அழைத்த உடனே கூப்பிட்ட உடனே யாரு மொபைல அப்படி இருக்கும் போது அவைக்கு முன்பதாக அவருடைய இட கால தாமதம் ஏண்டா லேட்டுன்னு கேக்குறது யாரு? இந்த நாட்டின் தளபதி யார் பதில் சொல்லணும்? வேலைக்கார நாய் பதில் சொல்ல. ஐயா, உலகத்துல யார் யாரோ என்னென்ன சாதனை பண்ணாங்க, நானும் சாதனை பண்ண ஆசை வந்துச்சு. என்ன சாதனைப்பா? என்ன சாதனை பண்ண போறேன்? திருவண்ணாமலை தாண்டலான்னு ஆசை வந்துச்சு. திருவண்ணாமலையே தாண்டலான்னு ஆசை வந்து ஒரே தாண்ட ஆசை வந்துச்சு. மலையை தாண்ட மலை கிட்ட போயிட்டு மலையை தாண்டலாம் காலை தூக்கணும் பாரு. திடீர்னு ஒரு யோசனை. என்ன யோசனைப்பா? இப்ப நம்ம மலையை தாண்ட போது யாருக்கு தெரியாம தெரியும். நேரா வீட்டுக்கு வந்து எங்க ஒரு 10 பேர் கூப்பிட்டுக்கினேன், கேமராமேனையும் கூப்பிட்டுக்கினேன். பேசும் கால கேட்கத்தாலும் அது பேசி மலை கிட்ட போயிட்டு மலையை தாண்டணும். மலையை தாண்ட முதல்ல என்ன தேவை? சுற்றளவு
அளவு தேவை, சுத்த அளவு தேவை, உயர அளவு தேவை. ஆமா. காலைல 6 மணிக்கு மழையை அளக்க ஆரம்பிச்ச மாதிரி ராத்திரி 12 மணி ஆயிப்போச்சு. பாதி மலை தான் அந்த முச்சேன். இன்னும் பாதி மலைக்கு அழகத்து இன்னும் முயசா கூட அழகல. ராத்திரி 12 மணி ஆயிப்போச்சு. அந்த மலை அடிவாரத்துல ஒத்த குடிசை வீடு. குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுல கல்யாணம் ஆகாத கன்னிப்பெண் ஒரே பெண். லேடிஸா? பொம்பளை பாரு. லேடிஸ் என்ன பொம்பளைங்க என்ன? ரெண்டு. லேடிஸ்னா யாரு? யாரு? லேடிஸ்னா வயசான ஆயாங்க. பெண்கள்னா யாரு? யாரு? கன்னி பெண்கள். கன்னி பெண். விளக்கத்தை கண்டுபிடிச்சவனா நான் தான். எங்கடப்பா கண்டுபிடிச்ச? ஏரி கேற கண்டுபிடிச்சாங்க. ஏரி கரைக்கு தான் போக முடியும். குடிசை வீடு. தன்னந்தனிமையில கன்னி பெண் ஒரே பெண்ணு தான் இருக்காங்க. ஆமா. நேரா அந்த வீட்டாண்ட போனேன். எம்மா எம்மா எங்க கதவு தட்டுனங்க. இங்க கதவு தட்டுனேன். அந்த பொண்ணு வெளிய வந்துச்சு. என்ன அங்கன்னு கேட்டுச்சு. மலையை தாண்டலான்னு வந்து ராத்திரி 12 மணி ஆகி போச்சு. ராத்திரி இங்க 10 காலைல போயிருன்னு சொன்ன மாதிரி. டேய் சும்மா விட்டாங்களா? சாப்பாடு போட்டாங்க. உள்ள கூடு படுத்து அந்த பொண்ணு. நான் வெளியே பத்துக்குன்னு சொன்ன மாதிரி. இந்த எனக்கு மழை நேரத்துல சிங்கம் வரும், கரடி புலிலாம் வரும். உள்ள வந்து பத்துக்குன்னு கூப்பிடுச்சு. உள்ள போலாமா? போக கூடாது. தண்ணி பண்ணுங்க. உள்ள போகாத. உண்மைதான். நீ என்ன செஞ்ச? இருந்தாலும் ஆபத்து போக உள்ள போயிட்ட. வீட்டு உள்ள கழுத்து கட்டில் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கழுத்து கட்டில்ல இந்த பக்கம் நானு, இந்த பக்கம் அந்த பொண்ணு நடுமையத்துல தலகாணி போட்டோம். தலகாணி போட்டீங்க ரெண்டு பேரும் மத்தியில. ஆமா. நைட்ல எல்லாம் தூங்கி எழுந்துட்டோம். காலைல 6 மணிக்கு எழுந்து அம்மா மலையை தாண்ட போன்னு சொல்லிட்டு கிளம்பணும் பாரு. அந்த பொண்ணு வந்து என்ன மேலையும் பாக்குது கீயும் பாக்குது. எங்கடா போறேன்னு கேட்டுச்சு. மலையை தாண்ட போறேன்னு சொன்ன மாதிரி. ஏ பொட்ட அந்த பொண்ணு கேக்குது. ராத்திரி முழுக்க பக்கத்துல பத்து தம்மாவும் தலகானே தாண்ட முடியல. நீ எப்பறம் மலையை தாண்ட போறேன்னு கேட்டுச்சு. அசிங்கமா போச்சு. தம்மா ஒரு ஜென்மமா நீ ஜென்ம முடக்கு. தலைவன் தாண்ட முடியல. இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போ. உங்க வீட்டு அக்கா உனக்கு அக்கா உங்க அக்கா அவளைட்டா நடுமே தலைவனை போட்டு தாண்டிடுறேன். அப்படி இருக்கும்போது இப்போது யாரை சந்திக்க வேண்டும்? மன்னரை சந்திக்க வேண்டும்.